பஞ்சம் இல்லடா. உத்தமரு வழியில ஊர் நடக்கும் வரையில மத்ததுக்கு வேலை இல்லடா. ஊருல சிங்கம் போல தேர்ல எங்க குலசாமி பாருடா. இவரு மனசு ரொம்ப வெள்ளடா, 5 வயசு பிள்ளடா, அன்புக்கு இங்கே பஞ்சம் இல்லடா. உத்தமரு வழியில ஊர் நடக்கும் வரையில மத்ததுக்கு வேலை இல்லடா. எங்களுக்கே திறந்து கிடக்குது, இந்த பக்கம் பார்த்தாலுமே விளைஞ்சு கிடக்குது. மண்ணும் எங்களுக்கே வளைஞ்சு கொடுக்குது, நல்ல வாழ வைக்கும் சாமி எல்லாம் இங்கே இருக்குது. ஒரு கோழி குஞ்ச காப்பது போல் காத்து இருக்கவே, ஒரு குறைகளுமே தெரியவில்லை நினைச்சு பார்க்கவே. சொர்க்க பூமிய பார்க்க வேணுமா எங்க ஊருக்கு வந்து பாருங்க. ஒத்தமான சொராங்க ஒத்துமையா இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தரா ஒத்தாசையா இருக்கிறோம். எங்க ஊரு தேரு எல்லாம் தானே இறங்கி ஓடி வரும், எந்த நேரமும் சாமி எல்லாம் எங்க சிங்கம்பட்டி ஊருல சிங்கம் போல தேருல எங்க குலசாமி பாருடா. மனசு ரொம்ப வெள்ளடா, 5 வயசு பிள்ளடா, அன்புக்கு இங்கே பஞ்சம் இல்லடா. பசி அறிஞ்சு பார்த்ததில்லைங்க, அது எப்போதுமே ருசி அறிஞ்சு பழகி போச்சுங்க. அட பிறந்த புள்ள கூட இங்க அழுதது இல்லைங்க, எங்க கண்ணுக்குள்ள கண்ணீருக்கு வேலை இல்லைங்க. எங்க ஊர்ல எறும்புங்க கூட யாரையுமே தான் கடிச்சதில்லைங்க. கடிக்க வந்த கொசுவையும் அடிச்சு நாங்க பழகல, வன்முறை நான் என்னன்னு எங்களுக்கும் தெரியல. பிறந்து வளர்ந்த பூமியே இங்கு புனித தலமா தெரியுதுங்க, எந்த நேரமும் இந்த மண்ணில் இன்பம் மட்டுமே விளையுதுங்க. சிங்கம்பட்டி ஊருல சிங்கம் போல தேர்ல எங்க குலசாமி பாருடா. இவர் மனசு ரொம்ப வெள்ளடா, 5 வயசு பிள்ளடா, அன்புக்கு இங்கே பஞ்சம் இல்லடா. உத்தமரு வழியில ஊர் நடக்கும் வரையில மத்ததுக்கு வேலை இல்லடா. எங்களுக்கே திரண்டு கிடக்குது, எந்த பக்கம் பார்த்தாலுமே விளைஞ்சு கிடக்குது. அந்த வானம் மண்ணும் எங்களுக்கே வளைஞ்சு கொடுக்குது, நல்ல வாழ வைக்கும் சாமி எல்லாம் இங்கே இருக்குது. மாமா என்னாச்சு? தூசி மாமா. காலில் விழுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. பொன்னரசி இப்படி வா. ஏன் மாப்பிள்ள காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின மாமா என்ன பண்ணுவாங்க? சைனா கழட்டி போடுவாங்களா? போடு, சைனா கழட்டி போட்டா தானே ஜமீனுக்கே மரியாதை. போடுறேன். இந்த நல்ல விளையாட்டு. சரி, வெளியில ஒரு குட்டியான வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் பாருங்க, விளையாடுங்க, ஓடுங்க. இரு பாப்பா, அந்த செயினை கொடுத்துட்டு போ. ஏமா? அவன் விளையாட்டுக்கு போட்டாங்க, இதை போய் கொடுக்க முடியுமா? விளையாட்டுக்கு கொடுத்ததா இருந்தாலும் கொடுத்ததாவே இருக்கட்டும். ஜமீன் பழக்கம் இவன் ரத்தத்துலயும் இருக்கும்ல. சிஸ்டர் இங்க வா. உன் பையனை கவனிச்சியா? சிஸ்டர், உன் புருஷனோட பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இந்த ஜமீனோட சொத்து எவ்வளவு சொல்லு பார்க்கலாம்? 10 லட்சம் ஏக்கர். 10 லட்சத்துக்கு எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? 6 சைபர் சிஸ்டர். அடுத்து வந்து வாரிசுங்கெல்லாம் ஒரு சைபரா காலி பண்ணிட்டாங்க சிஸ்டர். நினைச்சா மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. மிச்சம் இருக்க சைபரையாவது உன் புள்ள அழிக்காம காப்பாத்தணும். அதானே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. குழம்பாத, தெளிவா இரு. அப்பனோட புள்ள இருந்தா தானே அப்பனோட புத்தி பிள்ளைக்கு வரும்.
2 பேரையும் பிரிச்சிரு. என்னன்னு சொல்ற? இப்பெல்லாம் நிறைய போர்டிங் ஸ்கூல் வந்துருச்சு சிஸ்டர். அந்த மாதிரி ஸ்கூல்ல உன் பையனை படிக்க வச்சினா அவனுக்கு பணத்தோட அருமை தெரியும். எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் கூட பெரிய லெவல்ல வளரும் சிஸ்டர். உன் புருஷன் என்னதான் சொத்தை வாரி இறைச்சாலும் கடைசி காலத்துல உன் புள்ள வந்து உங்களை காப்பாத்துவான். இவ்வளவு சொத்து இருக்கும்போது ரகுநாத பூபதி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் கொடுத்த யோசனை இது? அந்த மலேசியாக்காரனா? ராஸ்கல். 10 வருஷத்துக்கு முன்னால ஜமீன் நகை திருடிட்டு மலேசியாவுக்கு ஓடினவன். அது கரைஞ்சு போன உடனே திரும்பி மெட்ராஸுக்கு வந்து என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியல. அவன் வீட்டில் தங்கி படிச்சா நம்ம பையனுக்கு படிப்பு வராது, திருட்டு புத்தி தான் வரும். அவர் வீட்ல தங்கி படிக்க வேண்டாங்க, ஒரு நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கலாமே. பூங்கோத, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவன் இல்லாம இவ்வளவு பெரிய வீடு விரிச்சோடி போயிடுமே பூங்கோத. அவனை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியும்னு நினைக்கிறியா? எனக்கு மட்டும் அவனை பிரிஞ்சிருக்க ஆசையா? அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அவனை நம்ம பிரிஞ்சுதாங்க ஆகணும். சரி. அம்மா என்னை இங்க விட்டுட்டு போவாதம்மா. நான் ஊர்ல உன் கூடயே இருக்கம்மா. அம்மா உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ரெகு, என்னம்மா? அப்பா என்ன பணம் கொடுத்தாலும் அதை கண்டபடி செலவு பண்ணக்கூடாது. நீ என்ன செலவு பண்றியோ அது இதுல எழுதி வைக்கணும். சரியா? சரிம்மா. புத்திசாலி பிள்ளையா இருக்கணும். ம்? ஹலோ ரெகு, நான் தான்டா பேசுறேன். அதான் தெரியுதே, விஷயத்த சொல்லு. உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. இத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேம்மா. இத பாரு, ஒழுங்கா சாப்பிடுறியா? என்ன தேய்ச்சு குளிக்கிறியா? இது பாருமா, நைன் தொந்தரவு பண்ணாதம்மா. இப்போ நான் வேற கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டேன். 1.5 லட்ச ரூபாய் சம்பளம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? உங்க அம்மா நினைச்ச இடத்துக்கு நீ போயிட்டியா? இன்னும் நீ மேல மேல போயிட்டே இருப்பையா? சரிப்பா, இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சரி, உனக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா பேசு. சரியா? ராசா, உன்னுடைய முறுக்கு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே முடியலையே ராசா. பாட்டி என்ன தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும். உயிரோட இருக்கும்போது உன்னை உலக்கையால அடிக்க வந்தவன் தானே இந்த கிழவே. அடிச்சாலும் உதைச்சாலும் செங்கோட சிங்கம்டா என் புருஷன். நீ தான் சொல்லிக்கிட்டு தெரியற. ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்லாம் சொல்லிக்கிருக்க. இங்கே ஊர்க்காரன் கிடைக்கிறான்டா. உங்க தாத்தாவை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே. ஜமீன்ல 10 பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதான நீ. கடைசியில தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. அடேப்பா, பழைய பீஸா இருக்கும் போதே இந்த வெட்டு வெட்டுதே, அப்ப புது பீஸா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்கு? ஆமா, நீ ஏன் கம்பு கை மணிக்கிற? அப்படி கேளு. பக்கத்து கிராமத்துல உரியடி திருவிழா, அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. உன்னை சாதா சிங்காரமா வளர்க்கலடா, சேலஞ்சி சிங்காரமா வளர்த்திருக்கேன். அப்படியா? வெற்றியோட திரும்பி வா. எட்டலாங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா? நெத்தியில வையி. இந்தா அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங்கம்பட்டி சிங்கம் வந்துருச்சுடா. நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தையெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ போ சிங்காரம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உரி அடிக்கத பார்க்க சொன்னா உருப்படியை பாத்துக்கிருக்க. பிச்சிருவேன் பிச்சு. இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரியடிக்க வருவார்கள். கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டுறியா? சாயந்தரம் ஒரு குவார்டர் வாங்கி தர்றேன். நாங்க ஏற்கனவே ஆப்புல தான் இருக்கோம். நீ ஒழுங்கா போய் பானைய பார்த்தாடு போ.
உரிப்பானைய கூடாது இங்க கட்டி வச்சிருக்க ஐயே. உரிப்பான அங்கே கட்டி இருக்குடா. அங்கயா? ஆமாடா. மாடு வடக்காலமே இது தெற்கால பத்துரா. ஓ, நம்ம தப்பா வடக்கு பக்கம் போறோமோ, தெற்கால போகணுமோ? வண்டி போற ரூட்டு சரியான ரூட்டு. மங்கள ஊர் போய் சேர்ந்துருவா. அதோ பாரு காளிமுத்த கழுதுக்கு பின்னால நிக்கிறான். ஏப்பா வந்துற போதே அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரு. ரிவர்ஸா? வர்றேன்டா. பாத்தியாடா, ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா. இப்போ பாரு. ஏய் கண்ணியப்பா, இடது பக்கம் ஏழ்மலை நிக்கிறான் பார், அவனை கூப்பிடு. உரிப்பானை இடது பக்கம் தொங்குதோ, இந்த வாட்டி பானையை பொழந்துட வேண்டியதான். ஓங்கி அப்படியே அவனு. ரெண்டு பானையும் குழந்துருச்சா? சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா அவனுக்குதான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா அவனுக்குதான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா அவனுக்குதான். அடங்கிட்டான். நீ ஏன் பேரஞ்சலிற? தொண்டையில முள்ளு குத்திக்கிச்சா? இல்ல பாட்டி, நெஞ்சில குத்துது. என்னப்பா? நான் பால் குடிக்கிற வயசுலயே எங்க ஆத்தா செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் நீ தானே பாட்டி இந்த கல்லை ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்ட. இங்க பாருப்பா, பழசெல்லாம் நினைக்காத. கல்லு புளிச்சிட போது சீக்கிரம் குடிச்சிரு. எனக்கு பாட்டி, இது அடிக்கிறது இருக்கட்டும். உரியடியில எப்படி சேலஞ்ச் சிங்கார சொன்ன மாதிரி ஜெயிச்ச? இந்த கிராம தலைவரை மண்டைய உடைச்சிட்டீல்ல? அந்த மாய்க்கா அங்க வந்து உட்கார்ந்தா நான் என்னத்த பண்ணேன்? அன்னைக்கு சேவை சண்டையில நம்ம சேவை தானே ஜெயிச்சுது. நம்ம சேவல் கால்ல கத்திய கட்டி இருந்தில்ல? போன வாரம் ஆட்டுக்கடா சண்டையில ஜெயிச்சது அந்த கொம்புல ஊமத்தங்காய் தடவிட்டேன்ல? திருவிழால ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சுது. டேய், மாட்டு வாயில சாராய தூக்கிட்டான்டா. ஏய் கிழவி, என்ன நீயா ஊருக்குள்ள போட்டு கொடுப்ப போல இருக்குது? அப்படியே போட்டன்னா சின்ன சின்ன தில்லுமுல்லாம் பண்ண பத்தாது, பெரிய தில்லுமுள்ளு பண்ணி இந்த செம்னுக்குள்ள நுழைய வழியே பாடுறா. ஜமீனுக்குள்ள நான் என்ன நுழைய மாட்டேன் நான் சொல்லுதேன். அதான் மெயின் கேட் கிட்டே வெக்காளி மாதிரி அத்தைக்காரி ஒருத்தி நிக்காளே, அவளை என்ன அத்தைய பத்தி நீ அப்ப கவலைப்படுற? அது கோயிலுக்கு போகும்போது கடத்தி 1/2 மணி நேரம் ஒளிச்சு வச்சிடறோம். நீ படார்னு பூத்துரு. படார்னு பூடுறதுக்கு அதனை எலி பொந்தாடா ஜமீன்ரா. ஏன் உன் அத்தை மக பொன்னரிசி இருக்கான்ல? பொன்னரிசி இல்லைன்னா வேற அரிசி இல்லையா? இருக்குடா, புழுங்கரிசி இருக்கு, பச்சரிசி இருக்கு, சம்பாரிசி இருக்கு, உனக்கு வாக்கரிசி இருக்கு. அத்தனை போட்டு அமுக்குடா. டேய், பொன்னரிசி லேசா நினைக்காதீங்கடா. இவன் அத்தை மக, இந்த கிராமத்து தேவதை, பெரிய சொத்துக்கு அதிபதி. அந்த சொத்தெல்லாம் கட்டிக்காக்கணும்னா என் பேரை ஒருத்தனாலதே முடியும். பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏய் பொன்னரசி, ஓ மாமே வந்துக்கே இருக்கேண்டி. எனக்கு ஒரு கவலை இல்ல. போடா 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 போடா. ராம ஆண்டாலோ ராவண ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்ல. போடா 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 போடா. வெங்காயம் ஜெயிச்சா சிங்காரம் அடிச்சுக்க யாரும் இல்ல. அண்ணாந்து பார்த்தா அந்த வானம் தெரியுண்டா, குனிஞ்சு பார்த்தா இந்த பூமியும் தெரியுண்டா. பின்னாடி பார்த்தா பொண்ணோட முதுகு தெரியவே தெரியாதுடா. போடா வெங்காயம் ஜெயிச்சா சிங்காரம் அடிச்சுக்க யாரும் இல்ல. போடா வெங்காயம் ஜெயிச்சா சிங்காரம் அடிச்சுக்க யாரும் இல்ல.
குதிர அவத்து நானும் ஓட்டட்டுமா போட்டா வெங்காயம் ஜெயிச்சா சிங்காரம் அடிச்சுக்க யாரும் இல்லை அடிச்சுக்க யாரும் இல்ல அண்ணாந்து பார்த்தா அந்த வானம் தெரியுண்டா குனிஞ்சு பார்த்தா இந்த பூமியும் தெரியுண்டா பின்னாடி பார்த்தா பொண்ணோட முதுகு தெரியவே தெரியாது போட்டா வெங்காயம் ஜெயிச்சா சிங்காரம் அடிச்சுக்க யாரும் இல்ல அம்மா சாப்பாடு ரெடியா இருக்குமா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம்மா பொன்னரசி அந்த கோழி எல்லாம் திறந்து விடுமா. சரிம்மா. ஏய் ஓட ஓட ஓடுங்க. ஐயோ கோழி கடிக்குது. கோழியும் கடிக்கல குஞ்சும் கடிக்கல. நான் உன் மாமே. ஐயோ நீயா? நாங்களே தான். இங்க எதுக்காக வந்த? இல்ல இதுக்குதே. என்ன இருக்கு உள்ள? உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா தானே தெரியும். ஐ பணியாரம். ஐ பணியாரம் இல்ல குழி பணியாரம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் போய் சொல்லுதே? உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே பாட்டி இதை செய்து கொடுத்து விட்டுச்சு. தாத்தாவை பாட்டி கவர் பண்ணதே பணியாரத்தை காட்டித்தான்னு. சரி இப்ப நீ போறியா இல்லையா? என்னத்துக்கு விரட்டுற இப்படி? முறை மாப்பிள்ளைக்கு இல்லாத உருத்த ஊர்ல மத்தவனுக்கு இருக்கு. நீ எல்லாம் பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்தே எப்படி நாமெல்லாம் ஒண்ணு மண்ணா இருந்தா? ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஞாபகம் இருக்கா? நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். நீ பாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த பழம் தான் வேணுன்ட்டு. எனக்கு ஒரே வெக்கம் அல்ல போச்சு. அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன. நான் பறிச்சு கொடுத்தேன்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு பத்தியா நீயே? தாவணியை போட்டோன்னே ஏண்டி தடுப்பு சோறு போடுறீங்க? சாப்பிடு. அப்பா வந்துட்டாருனா? அப்பா வந்தா என்ன, அவருக்கு 2 பணியாரத்தை கொடுப்போம். ஜமீன்ல மாமா பார்க்காத. பொன்னரசி. ஐயோ அம்மா. ஆஹா அத்தை வருதா? அது வாடிப்பட்டி மேளமாச்சே. வளைச்சு வளைச்சு வாசிக்குமே. எஸ் ஆயிடுறாடே. என்னது இது? பணியாரம் மாட்ட இருக்குது. இது ஏன் கீழே கிடக்கு? ஜமீன் வீட்டுல பணியாரம் கூட கீழே தான் கிடக்கும். ஐயோ கோழி பேசுது. ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும். இந்த வர புடிடா புடிடா. இந்த வர கோழி எப்ப 8 முளை வெட்டி கட்டிச்சு? சேவலாமா. எடுபட்ட சேவல் இன்னைக்கு இங்க வந்துருச்சா? குழம்பு காய்ச்சிட வேண்டியதுதான். அடி அஞ்சல உலக்க எடுத்துட்டு வாடி. உலக்கையா? சேவல் மரியா கத்துற? அம்மா பஞ்சாரத்துக்குள்ள ஒரு சார பாம்பு பூந்துக்குச்சு. அடிச்சு கொள்ளு. என்ன உலக்கை எடுத்துக்கிட்டு ஒரு உரலை வந்திருக்குது? யார பாத்தியா உரங்கற? உரல போட்டு பண்ணல. எவ்வளவு அகலடா சாமி.
70 படமே காட்டான்டா முதுகுல. என்ன விடுங்கடா. அம்மா ஐயோ அத்தை கறிக்கிட்ட மாட்டிக்கிட்டே. வெளுத்துற வச்சு பாவி பையல. மாமா காப்பாத்துங்க மாமா. ஜமீன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஏன் அவன் ஜமீன் பக்கம் வரக்கூடாது? அவனுக்கு என்ன உரிமை இல்லையா? என் சின்னத்தா பேரன் தானே, அவன் உடம்புல ஜமீன் ரத்தம் ஓடுது இல்ல? யாரு கொல்லப்புறமா உள்ள வந்தவன் அந்த குள்ள கிழவி? அவன் மக வயத்து பேர உங்களுக்கு ஜமீன் ரத்தமா? இங்க இருங்க மாமா, என்ன பத்தி எது வேணாலும் சொல்லட்டும். பாட்டிய பத்தி ஏதாவது பேசினா பஞ்சாயத்து ஆயிரும். வாய மூட துப்புட்ட பையல. இந்த பாரு உன் பாசத்தை எல்லாம் இவரோட வெச்சுக்கோ. உன் பவுஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாத. இனிமே வீட்டுக்கு வந்தா கைய கால உடைச்சு போடுவேன். விடுபட்ட பையல. போல அத்தை வேட்டி கட்ட போறீங்களா? வெச்சுக்க. அப்படி லாக் பண்ணுவோம். ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம அலையற? எல்லாம் நாங்க பொறுப்பாத்தியா இருக்கோம். உங்க பையனை மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பி கான்வென்ட்ல படிக்க வைப்பீங்க. எங்களை அப்படியே கிராமத்திலே திரிய விட்டீங்கல்ல. நானும் உன்னை பள்ளிக்கூடத்துல தானே சேர்த்தேன். சேர்த்தீங்க சரி, ஆனா வாத்தியார் வர மாட்டேன்ட்டார்ல. ஏன் வரல? தலையில இத்த தண்டி கல்ல கொண்டே அடிச்சா எந்த வாத்தியம் வருவான்? இதத்தான் பொறுப்பில்லாதனன்றது. டேய், சிங்கம்பட்டி ஜமீன்னா இந்த மாதிரி ரவுடித்தனம்லாம் இருக்க கூடாது. வீரம் தான் இருக்கணும். எல்லாம் நாங்களும் வீரமாத்தே மீசைய அத வச்சிருக்கோம். நீயே சொல்லக்கூடாது, இந்த ஊர் சொல்லணும். ஊரு வீரம் சொல்ல வைக்கிறேன். நானும் வீரமான வந்தேன்னு. யூஸ் ஃபங்க்ஷன் கேஸ். ஓகே மாப்ள குட். மாப்ள ஹலோ மாமா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்ள. மாப்ள ஏன் கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கீங்க? நான் கம்பெனி மாறல மாமா, என் ஸ்டேட்டஸ் தான் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படியா? மாப்ள ப்ராஜெக்ட் இந்த மாப்ள ஓகே. இந்த கம்பெனில அந்த கம்பெனி விட அதிக சம்பளம் தானே? அது ஜுஜிபி மாமா. அங்க 1 லட்சம், இங்க 1.5 லட்சம். மாப்ள இந்த சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பா கொண்டாடி ஆகணும். Sure. இந்தாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ். Oh, so nice உங்களை of you, பார்த்த மாமா. சந்தோஷத்துல நான் மறந்துட்டேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரீங்க. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது மாமா. கட்டுப்படி ஆகாதா? என்ன மாப்ள காய்கறி வியாபாரி மாதிரி பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு வரணும்னா எனக்கு 200 ரூபாய் பெட்ரோல் செலவாகுது. அதுவே நம்ம முனியாண்டி விலாஸ்ல 50 ரூபாய்க்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை வாங்கினா ஒரு சாப்பாடும் முட்டையும் ஃப்ரீயா தராங்க. 150 ரூபாய் மிச்சமாகுதுல்ல? ஐயய்ய என்ன மாப்ள இப்படி கசற? ஓகே மாப்ள, அந்த 200 ரூபாய் டிபாசிட்டை நானே உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க கண்டிப்பா நாளைக்கு விருந்துக்கு வரீங்க. அது சரி, ஆனா அத்தை சமையல் டேஸ்டாவே இல்லையே. நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்க தெரிஞ்சுதான் ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, நீங்களே அசர போறீங்க. முருகா, பழனி மலைக்கு வந்து உன்னை நேர்ல பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்படுறேன். ஆனா நீ நோ என்ட்ரியா போட்டு என்னை எந்தெந்த ஊருக்கும் அனுப்பி இப்ப மெட்ராஸ்ல வந்து தள்ளிட்ட. நான் எப்போதான் உன்னை வந்து பார்க்கறதா? எனக்கு வேற யார் இருக்கா? நீ தானே என் ஃப்ரெண்டு. இன்னைக்கு பொழுது நல்லபடியா அமையணும். என்ன என்னடி என்ன நொன்ன? முருகன் கிட்ட நின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? காலையில எந்திரிச்சோமா, பாலை கறந்தோமா, காஃபியை போட்டோமா, என் பொண்ணுங்களுக்கு கொடுத்தோமான்னு இல்லாம இங்க நின்னு என்னடி வசனம் பேசிட்டு இருக்க? முருகனா வந்து பால் குடிப்பா. சீக்கிரமா காஃபியை போடு. என் பொண்ணுக்கு ஜிம்முக்கு போடும். ஒண்ணு மாதிரி சோம்பேறி இல்ல, சோம்பேறி. சீக்கிரம். இன்னைக்கு நல்ல பொழுத கொடுத்துட்ட. தேங்க்ஸ். எதுவுமே சொல்லாம கூட்டு போறியா? எங்களை எங்கப்பா கூட்டு போயிட்டு இருக்க? அங்க பாரு. எதுக்குப்பா மம்பளத்தா மடி கூட்டி வந்திருக்கிற? ஏன் வரக்கூடாதா? இவனுங்க சும்மாவே வம்பு வளர்ப்பானுங்களே. வம்பு வளர்த்தா நாம விட்டுருவோமாடா? டேய், இந்த ஊர்ல தான் வசிய மருந்து விக்கிற வஜ்ரவேலுன்னு ஒருத்தன் இருக்கான். அவனையே நம்ம பார்க்க போறோம். எங்க அத்தை ஜமீனுக்குள்ள காலே வைக்க கூடாதுன்னு என்ன அவமானப்படுத்தினாள்டா. அவளுக்கு வசியத்தை வச்சு கோணல் மாணலா நடக்க வச்சா எப்படா இருக்கும்? யோசிச்சு பாருங்கடா. பாத்தியா, நாக்கு லெஃப்ட் வாங்கும் போது கை ரைட் வாங்குதுடா. எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு சிங்காரம். அதுக்கு தானே பிளான் போட்டது. என்னது எடக்கு மடக்கு டீ ஸ்டாலா? உரிமையாளர் உருட்டுக்கட்ட உலகனாதானாம்ல. வில்லங்க எதுக்கு வேறு கடைக்கு போவோம்? அட இருடா, ஆளுக்கு ஒரு டீயை போட்டு அந்த வஜ்ரவேல் விலாசத்தை விசாரிப்போம். யார் இவன்? ஏன் பேரை சொல்றான்? ஏய், உனக்கு சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்லுவாங்களா? தள்ளி உட்கார. ஏய், குடிக்கிற மாதிரி 3 டீயை போடுறா. குடிக்கிறதுக்கு டீ போடாம பின்ன கால் கழுவுறதுக்கு டீ போடுவாங்க. ஓ, உங்க ஊர்ல அந்த பழக்கமெல்லாம் இருக்காடா? எனக்கு மடக்கா பேசினா சுட தண்ணியை மோந்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஏய், இருப்பா, இரு. ஏய், மூணு டீயை போட்டு குடுறா. எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பாத்தி இல்ல? ஏய், இந்தா. குடுறா. குழப்ப பாரு போ. இதுல முறப்பு. ஏண்டா இந்த வசியம் வைக்கிறானே வஜ்ரவேலு, அவன் வீடு உனக்கு தெரியுமாடா? அந்த வஜ்ரவேலை முன்ன பின்ன பாத்திருக்கியா? முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பார்த்தவங்க தாண்டி. எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பய அவன். வேலை பார்த்தானா? சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வாட்டி நெல்லை திருடி புட்டாட்டு அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டது. இந்த கிராமத்துல தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி. டேய்,
என்ன அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா. ஆ. இப்ப ஒன்னையும் பிரிக்க போறான். என்னடா வஜ்ரவேலை பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்டுற? அந்த வஜ்ர வேலையை நான் தான்டா. நீயா? எங்க போயிட்டா? வேற கேட்டதுமே மறைஞ்சிட்டா. பாய வச்சு சும்மா இருக்க மாட்டியாப்பா சிங்காரம்? வசியம் பண்ற வச்சிரவேலுக்கிட்டே போய் வம்பளது இப்படியே. அத்தைக்கு வசியம் பண்ணுவேன்னு சொன்னேன், இனிமேல் சுசியம் தான் பண்ணுவேன். என்னாச்சுடா? ஐயோ அந்த டீ கடைக்காரன் வேலையை காமிச்சிட்டான் போல இருக்கு. வயிறு அலசுதுப்பா. உனக்கு என்னாச்சுடா? எனக்கு வயித்துக்குள்ள உருட்டுதுப்பா. உனக்கு பொதுவா கைதானடா உருளும், இப்ப வயிறு உருள ஆரம்பிச்சிருச்சா? உடம்புனா இந்த சிங்காரம் மாதிரி சும்மா சிக்குன்னு வச்சிருக்கணும்டா. நெருப்பு துண்டை தின்னாலும் நீராவியா வெளியே விடணும் தெரியுமா? உனக்கு என்ன பாச்சு? அந்த டீ கடைக்காரன் எனக்கும் வச்சுட்டான் போல இருக்குதா. தாங்க முடியலடா. நெருப்பு துண்டு நீராவியா மாற முன்னாடி இந்த அப்படி போய் ஒதுங்குவோமா, இந்த அப்படி போவோமா, இந்த இப்படி உட்காருவோமா, இந்த அப்படி. ஏன்பா இந்த இடம் கொஞ்சம் தோதா இருக்குது, இங்க நான் சாத்திடுவோமா? எங்க சிங்காரம் கூட்டத்தை காணோம்? ஏன்டா இதுல டூரிங் கொட்டாயா கூட்டம் வர்றதுக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, நாம இங்க உட்காரலாம். உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன்பா. வா, இந்தியா பூரா இந்த இயற்கை உரம் தாண்டா காப்பாத்திக்கிருக்கு. ஏண்டி காமாட்சி மக கந்தசாமியோட ஓடி போயிட்டாலாமே? என்னப்பா பொம்பளைங்களா வராங்க? விடுப்பா, கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க, தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகலாம். நாம வேணா எழுந்திரிச்சிடலாமா? டேய், ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்கடாராங்க, இதுக்கா எந்திரிப்பாங்க? பேசாம இருறா. அங்க எங்க போற? இங்கேயே உட்காருவோம்டி. என்ன உட்கார்ந்துட்டாளுங்க? ஆம்பளைங்க யாராவது வந்துட போறாங்க. ஏய், இது பொம்பளைங்க ஒதுங்குற இடம். பொம்பளைங்க இடமாம்ல? ஐயோ, இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா. அதான் நான் இங்க வேணான்னு சொன்னேன். மீதிய வேணா ஊர்ல வச்சுக்கலாமா? ஏன்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயமாடா இது? பேசாம இருந்து தொலைடா. ஆமா, தாமரை எங்கடி காணா? இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவா. சேர்ந்தே போலாம்டி. 1 hour ஆகுமா? தாமரை வந்த பிறகு அப்புறம் வேற இருந்துட்டு போவாங்களாம்ல? ஐயோ, அவ்வளவெல்லாம் தாங்காதுடா, காஞ்சி கருவாடாயிரும். ஒன்னு செய்வோம்டா, தரையோட பொத்தன மாதிரி படுத்துக்கிட்டு தவந்தே போயிருவோம்டா. இங்க வர்றா முதல் மரியாதை ராதா வயசாகி உட்கார்ந்துருக்கு. இங்கடி எங்க போறானுங்க? சிங்காரம் தண்ணிய பாரு, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆமாடா ஆமாடா, நம்ம ஊர்ல கூட இப்படி இல்லப்பா. மூஞ்சல தெரியுதப்பா. எது தெரிஞ்சா என்னடா, முதல்ல கழுவிட்டு கிளம்புவோம்டா. என்ன செய்யறானுங்க? ஏப்பா குளிருங்கடா. ஏ லாலலப்பா 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 ஏத்துங்கடா அட் டைம்ல. ஐயோ, குடிக்கிற தண்ணியில குண்டிய கழுவிட்டானுங்க. ஐயோ, குடிக்கிற தண்ணியில கழுவிட்டானுங்க. குடிக்கிற தண்ணியா? பாட்டி போட்டு விட்டுறா. ஏய், ஓகே வருதடா. இப்படி போங்கடா. லெஃப்ட்ல போ, அதான் ரைட்டா இருக்கும். எப்படி இந்த ஊர்க்காரனை ஏமாத்தின பத்தி இல்ல, ஒரு பய பாக்கலடா. இந்த 10 ரூபா ஆஃப் ஆயிக்கிறியா? ஐயோ, ஏ லெஃப்ட் அணைச்சு நிப்பாட்டுங்கடா. அப்பாடா, தப்பிச்சிட்டோம்டா. என்னப்பா பின்னால தண்ணி சத்தம் கேக்குது? மாடு ஏதோ ஒண்ணுக்கு இருக்கு போல இருக்கு. காலமாடா பசுமாடா? மூதேவி பிரிச்சு வேணா பாரு. ஐ, யாரோ ஒரு அக்கா குளிக்குது. ஐயோ, ஐயோ, 3 பேராடா? குளிக்கிறது பாத்துட்டானுங்க. இதோ இந்த பக்கம் தான் போறாங்க. புடிங்க ஓடுங்க ஓடுங்க. இது தலைவர் சில மாதிரி அங்கங்க நிறுத்தி வைக்கிறீங்களடா. சிங்காரா, என்னால முடியலப்பா. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. என்னோட கடைசி ஆயுதத்தை உபயோகப்படுத்தட்டுமா? ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திருப்பா. காப்பாத்துறேன். பம்பிழுத்தான் பட்டி வாசிகளே வணக்கம். இதுக்கு மேல எங்களால ஓட முடியல. ஏன்னா அப்படி டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க. எங்கிட்ட முட்டினாலும் மெயின் ரோடு வரமாட்டேங்குது. அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் 5 நிமிஷத்துல எங்களை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது. அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களை அடிங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். இது குடிநீர், இங்கு குத்த வைக்காதீர்கள்னு ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாயிரடா, நாசமா போற வைக்கலாம். என்னடா யோசனை? காஃபியை குடிங்க. அடியே, மாப்பிளுடைய தோரணையும்
அந்த ஆபீஸும் இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்குடி. 23 வயசுல 1.5 லட்சம் சம்பளம்டி. ஆமாவா? ஆமாவோ ஆமாண்டி. இத பாரு, மாப்பிளைக்கு சரியான எதிர்காலம் இருக்குது. ப்ரமோஷன், ஃபாரின் சான்ஸ்னு ஏகப்பட்ட கோடி சம்பாதிக்க போறான்டி. அவனை எப்படியாவது நம்ம வீட்டு மாப்பிளையாக்கி கவுத்தர வேண்டியதான். உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா மூளலா. இத பாருமா, நாளைக்கு சண்டே மாப்பிளைய நான் வர சொல்லியிருக்கேன். நீதான் அவங்கிட்ட பக்குவா நடந்துக்கணும். புரியுதா? நீங்க கவலைப்படாதீங்க டாடி. அத்தானுக்கு என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். கனவு காணாதடி, தள்ளி உட்காரு. மாம்ஸுக்கு இமெயில தான் பெரிய அதிகம். நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க? உங்க 2 பேர்ல யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவங்க செட் பண்ணுங்க. மாப்பிளை, நீங்க வீசுற வலையில எந்த வலையில விழுந்தாலும் எனக்கு ஓகே தானே? சான் ஸ்டார்ட்.